ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 1 நான் வாசிக்கிறேன். அதற்கு அந்நாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் சொல்லுகிறான். இருதயம் என்பது ஒரு பாத்திரத்தை போன்றது. அதற்குள்ளே பாரங்களினால, துக்கத்தினால, கவலை, இருளெல்லாம் நிரப்ப முடியும். எதனால் நிரம்பி இருக்குதோ அதுதான் நமக்கு பிரதிபலிக்க வெளியே வரும். இந்த அன்னாள் என்கிற ஒரு பெண்ணுடைய நிலைமை, அவருடைய இருதயம் முழுவதும் துக்கம். ஏன் தெரியுமா? ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் எவ்வளவோ நிந்தனையை சகிக்க வேண்டியது இருக்குது. அவருடைய கணவன் எவ்வளவோ தைரியம் கொடுத்து பார்க்கிறான். எந்த விதத்திலும் அந்த துக்கத்தை மாற்ற முடியல, அவருடைய அழுகையை நிப்பாட்ட முடியல. ஒரு முறை ஆலயத்திற்கு போய் அழுகிறாள். இருதயத்தை ஊற்றுகிற விதத்துல அழுகிற என்ற நிந்தனையை ஆண்டவர் நீர் பார்க்க மாட்டீரா, என்னுடைய சூழ்நிலை நீர் மாற்ற மாட்டீரா என்று அழும் பொழுது, அப்பொழுது அங்கு ஏலி இருக்கிறார். அவர்தான் நியாயம் விசாரிக்கும்படியாய் அங்கு இருக்கிற அந்த ஏலி தான் ஆசாரியன். பார்க்கும்போது அழுகிறத பார்த்து வாயில் அப்படி முணுமுணுத்திற்கு பார்த்து ஏதோ குடிச்சிட்டு இருக்கிறா, போதையில இருக்கிறான்னு சொல்லி திட்டி விடுகிறாரு. அப்பதான் அந்த பெண் அன்னாள் இந்த வார்த்தை சொல்றாரு, நான் திராட்சரசம் மதுவாகிலும் குடிக்கல, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என்னுடைய பாடுகள் பாரம் எல்லாம் எனக்கு தான் தெரியும், நான் ஆண்டோட சமூகத்துல ஊற்றி விடுகிறேன், என் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மனுஷனும் புரிஞ்சுக்கிறாரு. திரும்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அன்னாள் ஜபித்து ஆண்டவரை சொல்லிட்டு சந்தோஷமா திரும்பி போற. அதுக்கு பிறகு துக்கமுகமா இல்ல. அந்த வருஷத்துல ஆண்டவர் குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்கள், இருதயத்தை தேவனுடைய சமூகத்துல ஊற்ற கற்றுக்கொள்ளணும். எல்லாத்துக்குமே மன அழுத்தம், எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஒண்ணு பேசுறாங்க. காரணம் தெரியுமா? மனசுக்குள்ளே வச்சு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. மனம் விட்டு பேச இன்னைக்கு ஆட்கள் இல்லை. அப்படியே பேச இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்கள் இல்லை. அதுதான் உண்மை. என்ன பண்றோம்? இன்னும் பிரச்சனை அதிகமாகிறது. எதுக்கு பிரச்சனை? நமக்குள்ளே இருக்கட்டும். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள அதுதான், அநேக மனிதர்களுக்குள்ள அதுதான். அதனால அநேக வாழ்க்கை பாதியில முடிந்துகிறது. இருதய நோய்கள் அதனால் தான் பெருகிவிட்டது. இந்த இருதயத்தை லகுவாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாவற்றையும் கொட்டிவிட வேண்டும். எங்கு கொட்டுவது? மனிதனும் கொட்ட முடியாதே. கொட்டினால் அது மீண்டுமாய் தேலாக திரும்ப கொட்ட ஆரம்பித்து விடும். அதனால் தேவனுடைய சமூகத்திலே கொட்ட, நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அருமையான கணவன் மனைவி, 2 குழந்தைகள். அவருக்கு நல்ல வேலை, மனைவியும் வேலை செய்யறாங்க. திடீர்னு பிசினஸ் செய்யணும்னு ஒரு ஆசை. பிசினஸ்ல இறங்கினாரு. தன்னுடைய வீட்டை முழுவதுமா அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதை வீட்டை வச்சுதான் இன்வெஸ்ட் பண்றாரு. அவர் நினைச்சாரு நல்லா ஓடுன்னு எதிர்பார்த்தாரு. கடைசியில பெரிய நஷ்டம். அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் ஆசைப்பட்டு என் வீட்டையும் இழந்துட்டேன். என் மனைவி பிள்ளைல இன்னைக்கு ஒரு சாதாரண வாடகை வீட்டு கொண்டு வந்து அதை கட்டுறது கூட நான் தவிக்கிறேன். என் வேலையும் போயிடுச்சுது, இதுவும் எனக்கு கை கொடுக்கலன்ட்டு ரொம்ப உடஞ்சிட்டாரு. மனைவி ஆண்டவரை நேசிக்கிறவங்க, நல்லா ஜபிக்கிற ஒரு சகோதரி. ஜபிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் கொடுக்க, கவலைப்படாதங்கப்பா, ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் பாத்துக்கார, என்ன செய்ய முடியும், நஷ்டம் வந்துருச்சுது, சரி இனி இருக்கிறத வச்சு நம்ம ஏதாவது மேல எழும்புறதுக்கு வழியை பார்ப்போம்னா அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. சில ஆண்கள் மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, வெளியும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே கவலைப்படாமலும் இருக்க மாட்டாங்க. அதனால மன அழுத்தம் அல்லது ஹார்ட் அட்டாக் வந்து வாழ்க்கை முடிஞ்சிடும். இந்த சகோதரிக்கு ஒரே பயம், ஏதோ ஆயிரப்போகுது கணவனுக்குன்னு சொல்லிட்டு, இப்ப ஏதாவது என்கிட்ட பேசுங்கப்பா, ஃப்ரீயா இருக்குன்னு அவர் கேட்கவே இல்லை. நேரா ஒரு நாள் என்ன பண்ணாங்க இந்த சகோதரி, சரிப்பா யார்ட்டுமே நீங்க பேசண்டாம், நம்முடைய சர்ச்சுக்கு போங்க, நம்முடைய ஆலயம் திறந்து தான் இருக்கும், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அவங்க ஜெபம் பண்ண மனசுலனாலும் போய் உட்கார்ந்துட்டு வாங்கலன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. இந்த வற்புறுத்தலின் பேரில் ஒரு நாள் போய் உட்கார்றாரு. அப்படியே அமைதியா தான் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. கண்கள்ல கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாரு. மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. மன அழுத்தம் கொஞ்சம் குறையுது. அப்ப அங்கும்போது மனசுல உண்டாகுது, ஒரு தைரியம் உண்டாகுது. திரும்ப அந்த பழக்கத்தை தொடர்றாரு. அதிக நேரம் அந்த ஆலயத்துல போய் உட்கார்ந்து அழுது ஆண்டவர் பாதத்துல எல்லாத்தையும் வச்சுட்டேன், சூழ்நிலை எதுப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், இன்வெஸ்ட் பண்ணி இப்ப எல்லாம் இழந்துட்டேன், எனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறாரு, தைரியம் கொடுக்கிறாரு. உன்னை நான் மீண்டுமா தூக்கி நிறுத்துவேங்கிறாரு. அந்த வார்த்தை அவரு தைரியம் கொடுத்துச்சு. மீண்டுமா வந்து ஒரு சின்ன ஒரு வேலையை ஆரம்பிச்சாரு, ஒரு தொழிலை தொடங்கினாரு. சூழ்நிலை தலைகளா மாறிடுச்சுது. இருதயத்தை ஊற்றும் பொழுது இருதய பாரம் லகுவாகிறது. அதோடு மட்டுமல்ல, எதற்காக அந்த இருதயத்தை ஊற்றி ஜெபித்தோமோ அந்த விண்ணப்பத்திற்கும் பதில் கிடைக்கிறது. இன்று அந்த பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்வோம். மற்றவர்களும் அல்ல, ஆண்டுடைய சமூகத்துல பாரங்களை இறக்கி வைக்க, ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சொல்ல, என் இருதயத்தில் எல்லா வியாகுலங்களையும் ஊற்றிவிட நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் கவலை நம்மை ஆட்கொள்ளாது. மன அழுத்தம் நம்மை விட்டு விலகிவிடும். சந்தோஷமாய் நம்பிக்கையோடு போக முடியும். ஏனென்றால் இந்த ஒருவேளை இந்த தொழில் நஷ்டத்துல போனாலும், கஷ்டத்துல வந்தாலும்,
கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் இன்னும் விலகிவிடவில்லை. அவர் கூட இருக்கிறாரே, கிவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. கிஃப்ட் வேணா போயிருக்கலாம், திருப்பி ஒரு கிஃப்ட கொடுப்பாரு. இந்த நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நம்மை நோக்கி பார்க்கிறோம். அநேக நேரத்துல அநேகர் மன அழுத்தத்தோடு, மன பாரத்தோடு, பயந்து பயந்து வெளியே வேணா சிரித்தவர்கள் போல காணப்பட்டாலும் உள்ள எவ்வளோ வேதனையில் போகிற பிள்ளைகள் உண்டப்பா. நம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். அவர்களும் சமூகத்தில் வந்து தங்கள் இருதயத்தை அந்த அன்னால் ஊற்றி ஜெபித்தது போல அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும்பா. அநேக ஆலயங்கள் திறந்திருக்கிறது. அங்கு போய் இருதயத்தில் உள்ள பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. அந்த ஒரு வழிநடத்தல கொடுங்க. மன அழுத்தத்தோடு போய் பாதை மாறிவிடாதபடி, வாழ்க்கையை காலத்திற்கு முன்பாக முடித்துக் கொள்ளாதபடி தைரியம் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துவீராக. இனி வாழ்ந்து எண்ணத்திற்கு போதும், செத்தா நலமா இருக்குமே சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுடைய சிந்தனையை மாற்றுங்கப்பா. வாழ முடியும், எங்களுக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. நாங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, நஷ்டப்பட்டோமோ, தலை குனிய நேர்ந்தது, அந்த இடத்துல கர்த்தரங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும்பா. இந்த கிருபையை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதி கனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இருதய பாரத்தோடு வாழ்ந்தது போதும், பாரத்தை ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வைப்போம். நிச்சயமாகவே அவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.